ரசத்துக்கு கரைக்கும் போது புளியை ஒரே ஒரு தடவை தான் கரைக்கணுமா, 2வது தடவைலாம் கரைக்கக்கூடாது. அப்போ தான் நல்ல தெளிவாக நல்லாயிருக்கும் ரசம். தண்ணி போல் ரசம்டாவே தண்ணி போல் இருக்கிற தான் ரசம். 2வது 3வது புளி கரைச்சாக்கா கொஞ்சம் கெட்டியாக போயிடும். அதிலே 2 தக்காளியை கரைச்சி விட்டுருன்னு, தண்ணி உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு தக்காளியை கரைச்சின்னு, ரசத்துக்கு தேவையான தாளிப்பு பொருள் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், வெந்தயம், ஜீரகம், பெருங்காயப்பொடி, 10 பல் பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகா, கருவேப்பில்லை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்மா. வாங்க தாளித்து விட்டுறலாம். கொஞ்சம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம்மா. நல்லெண்ணெயில் ரசம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதில் பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன். இது பாதி வெந்ததும் இந்த மசாலா பொடிகளை சேர்த்துடலாம். ரசம் எல்லாருக்குமே வைக்க தெரியும். இந்த முறையில் வச்சா நல்லாயிருக்கும். அது மாதிரி செஞ்சு பாருங்க. அதோட கருவேப்பிலையை போட்டுடலாம். இந்த முறையில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஆமாம், ப்ராசஸ் அவ்வளவு தான். பாருங்கள், உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரசம் எவ்வளவு அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கம்மா.